இன்னைக்கு தமிழக தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் களத்திலே முதல் இயக்கமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், விரைவில் முதலமைச்சராக வருகிற எடப்பாடியார் அவர்கள் ஜூலை மாதம் 7ஆம் தேதியே தேர்தல் களத்திற்கு முதலில் சென்ற தலைவர் என்ற முறையிலையும் முதலில் சென்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையில் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பிரச்சாரத்தை முடித்துள்ளார். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மகத்தான வாக்கு வங்கிகள் அதிகம் உள்ள மக்கள் செல்வாக்குள்ள கூட்டணிகள் அமைத்து இன்றைக்கு தேர்தல் களத்தை சந்திக்கின்ற தெம்போடு திராணியோடு தொகுதி உடன்பாடாக இருந்தாலும் சரி, தொகுதிகள் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, அனைத்து கூட்டணிகளுக்கும் ஒருமித்த கருத்தோடு முதலாக அந்த அறிவிப்பை வெளியிட்டதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதேபோல பிரதான கட்சிகள் என்ற வகையில் தமிழகத்தில் முதலிலே வேட்பாளர் பட்டியலை அறிவித்ததும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி அனைத்து வகையிலும் முதல் நிலையில் இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் களத்தில் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை என்னவென்று சொன்னால் 2021 முதல் 25 ஆண்டு ஆட்சி காலத்தில் அல்லல் படுகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள், துயரப்படுகின்றார்கள், தேர்தல் அறிக்கையின் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், சட்டம் ஒழுங்கு அதல பாதாள செல்கின்றது, போதைப்பொருள் நடமாட்டத்தின் மூலமாக வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது அத்தனையும் தாண்டி பாலியல் வன்முறை என்பது தமிழகம் இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு கண்டிராத அளவிற்கு மிக மோசமாக தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்த வகையில் இன்றைக்கு அந்த நிலையில் பெண்கள் எல்லாம் இந்த விடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் தேர்தல் களத்தில் தேர்தல் சம்பிரதாயமாக நடைபெற்றாலும் தேர்தல் என்று அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற அன்றே இந்த ஆட்சி விரட்டப்பட வேண்டும், கோட்டையிலிருந்து விரட்டப்பட வேண்டும், அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், முதலமைச்சராக எடப்பாடியார் வர வேண்டிய நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை இருக்கின்றது. 140 தொகுதிகளுக்கு மேலாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் வரை தனிப்பெரும்பான்மையோடு பெற்று ஆட்சி அமைக்கின்ற வரலாறு திரும்பும். 2011 அம்மா அவர்கள் எதிர்க்கட்சியாக தேர்தலை சந்தித்தார்கள். அந்த தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் 203 தொகுதிகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. திமுக எதிர்க்கட்சியாக கூட வரவில்லை. இந்த தேர்தலிலும் அதே வரலாறு திரும்பும். இந்த முறை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தேர்தல் களத்தில் இருக்கின்றது. தேர்தல் அறிக்கை எங்க பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, எங்க தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிருக்காங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்திருக்கிறார்கள். தவிர அவர்கள் தேர்தல் அறிக்கை ஒன்று தாக்கத்தையும் பாதிப்பை மக்களிடம் ஏற்படுத்தாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் சொன்னதை செய்ய மாட்டார்கள். அதற்கு உதாரணம் 2021 நீட் தேர்வு ஒழிப்பு சொன்னார்கள், கல்விக் கடன் ரத்துப்படி சொன்னார்கள், 5 பவுன் நகைக்கடன் சொன்னார்கள், பெட்ரோல் டீசலுக்கு மானியம் சொன்னார்கள், கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் தருவதாக சொன்னார்கள். இப்படி சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 25% கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. எனவே அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை மக்கள் நம்ப தயாராக இல்லை. அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது இருக்கலாம். ரெண்டாவது நான் சொன்ன எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது திமுக, அந்த நிலைமையில தான். அதனால அவங்க திமுகவுக்கு 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு யார் போட்டிங்கிற லெவலில் அவர் சொல்ற கருத்து இருக்கலாமே தவிர முதலிடத்தை பற்றி கேள்வியே எழவில்லை. தாவக எந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க, இன்னைக்கு முதல் தேர்தலில் வந்திருக்காரு. இன்னைக்கு தேர்தலை சந்திச்ச பிறகு அவர் உண்மை நிலையை அறிந்து கொள்வார். யாருக்கு இல்ல, தேர்தல் களத்துக்கு அவர் வரலையே, இதான முதல் களத்துக்கு வராரு. தேர்தல் களத்தில் ஏதாவது நிரூபித்திருந்தால் அதை பற்றி நம்ம சொல்லலாம். இந்த பெரிய அளவில் அவர் தாக்கத்தை, அந்த தாக்கமெல்லாம் திமுகவுக்கு தான் பாதிப்பாக வரும்போது எங்களை பொறுத்தவரை யாரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைய நிலையில் யாராலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை.